Dear students, இந்த வீடியோவில் 11th biology NCERT bookல chapter 2 page number 16 biological classification பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து 2.1ல வந்து kingdom Monera, 2.2ல kingdom Protista, 2.3ல kingdom of fungi, 2.4ல வந்து kingdom Plantae, 2.5ல kingdom Animalia, 2.6ல viruses, viroids and lichens பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்னா, எப்போ வந்து நகரமயமாக்கல் வந்து தோன்றுச்சோ, ஏர்லி மேன்லேருந்து நகரமயமாக்கல் அந்த இது வந்து தோன்றுச்சோ, நாகரிக வளர்ச்சி வந்து தோன்றுச்சோ, அப்போ இருந்து லிவிங் ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுற விஷயமா நிறைய முயற்சிகள் வந்து நடந்து கொண்டு இருந்துச்சு. ஆனால் வந்து யாருமே வந்து சயின்டிஃபிக்காக யாருமே வந்து ப்ரூஃப் பண்ணல. ஆனால் என்னென்னா, அதாவது மனுஷனுக்கு உண்டான தேவைகளை அடிப்படையாக வச்சு பயாலஜிக்கல் லிவிங் திங்ஸை வந்து பிரித்தாங்க. அது எப்படின்னா, ஃபுட்டுக்கு வந்து எந்தெந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் யூஸ் ஆகுது மனுஷனுக்கு, அதே மாதிரி ஷெல்டர் ரிலேட்டடாக தங்குற அந்த வசதிக்கு ஏற்ப மாதிரி எந்தெந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து உதவி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிளாத் பேஸில் போடுற ட்ரெஸ்ஸுக்கு வந்து எந்தெந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து உதவுது அப்படிங்கிறத வச்சு பிரித்தாங்க. நெக்ஸ்ட் அரிஸ்டாட்டில் வந்து என்ன பண்ணார்னா, சயின்டிஃபிக் பேசிஸாக ஒரு கிளாஸிஃபிகேஷன் மெத்தட் வந்து கொண்டு வந்தார். அதுனா சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை வச்சு பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் வந்து கிளாஸிஃபை பண்ணார். பிளான்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா, ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். ட்ரீஸ் மரங்கள், ஷ்ரப்ஸ்னால் புதர் செடி, ஹெர்ப்ஸ் அப்படின்னா வந்து ஹைட்டாக வளராத குட்டி குட்டி செடிகள், அதை ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை செடின்னு நினைக்க வேண்டாம், அது ஹெர்பிசைட்ஸ் அப்படின்னா மூலிகை செடி. ஹெர்ப்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப லாங்காக வளராத ரொம்ப ஷார்ட்டான குட்டி குட்டி செடிங்களை ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, அவர் வந்து அனிமல்ஸ் வந்து எப்படி பிரித்தாங்கன்னா, ரெட் பிளட் இருக்கிற ரத்த சிவப்பணுக்கள் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் தனியாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் ரெட் பிளட் செல்ஸ் இல்லாத அனிமலை தனியாக பிரித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து பிரித்தார். இப்போ லினேயஸ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, லாஸ்ட் சாப்டரில் நம்ம படித்தோம் இல்லையா, பிளான்டே அனிமலியன் அப்படின்னு சொல்லி 2 கிங்டம் உள்ள கிளாஸிஃபிகேஷனை வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இது வந்து எப்படின்னா சொன்னாங்க அப்படின்னா, இது 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஆனால் இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் கொஞ்சம் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. அது என்னென்னா, யூகேரியாட்ஸ் ப்ரோகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ்னால் என்னென்னா, ஒரு செல்லை எடுத்தோன்னா அந்த செல்லில் வந்து யூகேரியாட்ஸில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியோடஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். இன்னொன்று நியூக்ளியஸ் வந்து மெம்பரேன் பவுண்டடாக இருக்கும். ஒரு வெல் டெவலப்டு ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும் எப்பயுமே. ஆனால் ப்ரோகேரியாட்ஸில் செல் ஆர்கனல்ஸ் இருக்காது, மெயினான செல் ஆர்கனல்ஸ் இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, கோல்கை காம்ப்ளெக்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது எதுவுமே இருக்காது. இன்னொன்று வந்து என்னென்னா, நியூக்ளியஸை வந்து சுற்றி அந்த பவுண்டட் ஆர்கனைசேஷன் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது. இதுதான் வந்து ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோகேரியாட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல் பாக்டீரியாஸ், அது எல்லாமே வந்து ப்ரோகேரியாட்ஸ் சொல்லலாம். யூகேரியாட்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ப்ரோட்டிஸ்டா எல்லாமே வந்து சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலார்னா யார்? பாக்டீரியா, ப்ரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலார். மல்டிசெல்லுலார் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இதை வந்து ஃபங்கை, இதெல்லாம் வந்து மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்னா என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ், ஒளிச்சேர்க்கை செய்கிற, சூரிய ஒளி மூலமாக ஒளிச்சேர்க்கை செய்கிற லிவிங் திங்ஸை தான் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க? க்ரீன் ஆல்கே சொல்கிறாங்க. நான் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை ஆர்கானிசம்ஸ் எதுவுமே ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணாது. ஸோ நான் ஃபோட்டோசிந்தட்டிக். இந்த மாதிரி வந்து யூகேரியாட், ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷன் எதில் பண்ணலைன்னா, இந்த 2 கிங்டம் லினேயஸ் கிளாஸிஃபிகேஷன் இதில் வந்து சிஸ்டமில் வந்து பண்ணலை.
நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னா யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அந்த டிஃப்ரென்ஷியேஷனும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா அதாவது பிளான்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம வந்து பிரித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னென்னா நிறைய லிவிங் திங்ஸ் வந்து என்னென்னா நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து தனித்தனியாக பிரித்தாலும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் உள்ள அந்த க்ரைட்டீரியாவில் பயன்படுத்தின இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போதுமானதாக இல்லை, இன்அடிக்குவேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து என்னென்னா வெளியில் தெரிகிற ஒரு சிமிலர் மார்ஃபாலஜி, அதாவது வெளியில் தெரிகிற ஒரு வெளியில் மார்ஃபாலஜிக்கலாக தெரிகிற புற அமைப்பு அடிப்படையில் வந்து இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. பட் வந்து இன்சைடாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. இப்போ பிளான்ட்லேயே நிறைய இருக்குது. ஃபங்கையை வந்து பிளான்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து பிளான்டேக் கிங்டம்க்கு கீழேயும் அனிமல் கிங்டம் கீழேயும் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரில், அதாவது எக்ஸ்டர்னலாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை வச்சு பிரிச்சிருக்காங்க. பட் வந்து என்னென்னா இன்டர்னலாக பார்க்குறப்போ அதோட செல் ஸ்ட்ரக்சர், நேச்சர் ஆஃப் செல் வால், அதுக்கப்புறம் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது எப்படி வந்து ஃபுட்டை இன்டேக் பண்ணுது, அப்புறம் அதோட வாழ்விடம் பற்றி, அப்புறம் அதோட ரீப்ரொடக்ஷன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா, ஸோ அந்த இது பற்றி, அதுக்கப்புறம் வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னா பரிணாம ஒரு உயிர்லேருந்து இன்னொரு உயிருக்கு தொடர்பு இருக்கான்னு பார்க்குறது. இந்த டிஃப்ரென்ஷியேஷனை வச்சு ஒரு கிளாஸிஃபை சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து டிஃபர் ஆனாலும் இந்த பிளான்டே கிங்டம் அனிமல் கிங்டம் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எத்தனை சிஸ்டம் வந்தாலும் இந்த 2 கிங்டமையும் வந்து அசைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா இப்போ வந்து புதுசாக லிவிங் ஆர்கானிசத்தை வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருந்தாலும் இந்த லிவிங் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து மாறுபடுது. ஏதோ ஒரு ரீப்ரொடக்ஷன் லெவல்லையோ இல்லை செல்லுலர் ஆர்கனைசேஷன் வகையிலையோ வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்படி டிஃப்ரெண்ட் ஆனாலும் புது கிங்டம் வந்து உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. சயின்டிஸ்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் உருவாக தான் செய்யும். நிறைய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி புது கிங்டம்ஸ் வந்து உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ கிளாஸிஃபிகேஷனை பொறுத்தவரை டிஃப்ரென்சஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறும் தன்மை உடையது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த 5 கிங்டம்ஸ். 5 கிங்டம்ஸ் அப்படின்னா வந்து இப்போ வந்து 2 கிங்டம்ஸ் லினேயன்ஸில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ 5 கிங்டம்ஸ் கிளாஸிஃபிகேஷனை வந்து ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து 1969 வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கொண்டு வந்தார். அதாவது ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து 1969 வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் மொனேரா, ப்ராட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ மொனேரா அப்படிங்கிறது வந்து ஆல் பாக்டீரியாஸ் அதாவது ப்ரோகேரியாட்ஸ் எல்லாமே மொனேராவில் வந்துடும். ப்ரோட்டிஸ்டா அப்படின்னா புரோட்டோசோவன்ஸ், அமீபா, யூக்ளினா, பாரமேசியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டிஸ்டாவில் வந்துடும். ஃபங்கை உங்களுக்கு தெரியும். பிளான்ட்ஸ் எல்லாமே பிளான்டேல வந்துடும். அனிமாலியாவில் வந்து அனிமல்ஸ் வந்துடும். ஃபங்கைன்னு கேண்டிடா, நெக்ஸ்ட் வந்து அஸ்காரிகஸ், இது எல்லாமே ஃபங்கை வெரைட்டிஸ் சேர்ந்தது. பென்சிலியம் இதெல்லாம் வந்து ஃபங்கையில் வந்துடும். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். கேரக்டர்ஸ் வந்து 5 கேரக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து கேரக்டர்ஸ் பார்க்கலாம். செல் டைப், அதாவது ப்ரோகேரியாட்டிக்கா யூகேரியாட்டிக்கா செல் டைப். செல் வால் வந்து செல்லுலோஸ் இருக்கா இல்லையா, சிலதில் ஃபங்கைலலாம் இப்போ வந்து கைட்டின் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து
அந்த செல் வாலில் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. அப்புறம் நியூக்ளியர் மெம்பரேன் நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து எப்போவுமே ஆப்சண்ட்டாக இருக்கும். அதனால இப்போ மொனிரா எல்லாமே ப்ரோகேரியாட்டிக் தான், ஸோ வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து பாடி ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலரா மல்டி செல்லுலரா, ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அதை வச்சு பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போ 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். செல் டைப், இது மொனேரா பார்க்குறப்போ ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்டெவலப்டு நியூக்ளியர் செல் ஆர்கனைசேஷன் தான் ப்ரோகேரியாட்டிக். புரோட்டிஸ்டா வந்து யூகேரியாட்டிக், ஃபங்கை யூகேரியாட்டிக், பிளான்டே யூகேரியாட்டிக், அனிமாலியா யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக்னு போட்டிருக்கிறது எல்லாமே வெல் டெவலப்டு ஆர்கனைசேஷன். நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து பவுண்டட் ஆர்கனெலாம் தனியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்கில் பாக்டீரியாவில் அப்படி இருக்காது. நெக்ஸ்ட் வந்து செல்வால் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக வந்து பிளான்ட்டில் வந்து செல்லுலோஸால் செல்வால் அமைஞ்சிருக்கும். ஸோ வந்து மொனிராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செல்லுலோசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லுலோஸால் ஆயிருக்காது. அது எப்படி மேடாக இருக்கும் அப்படின்னா பாலிசாக்கரைடு ப்ளஸ் அமினோ ஆசிட் கலந்து உண்டாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டிஸ்டாவில் வந்து சிலதில் இருக்கும், சிலதில் இருக்காது. ஃபங்கையில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வால் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஆனால் கைட்டின் அப்படிங்கிற பொருளால் மேடாக இருக்கும், செல்லுலோஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பிளான்டேல தான் செல்லுலோஸால் தான் இருக்கும் எப்பயுமே, அதனால் ப்ரெசண்ட். அனிமாலியாவில் ஆப்சண்ட். முன்னாடி உள்ள கிங்டமில் வந்து எப்படி பிரிச்சுருந்தாங்கன்னா இந்த செல்வாலை வச்சு தான் செல்வால் இருக்கிறது எல்லாமே பிளான்ட்டு, செல்வால் இல்லாதது அனிமாலியா அப்படின்னு சொல்லி வந்து பிரித்தாங்க. ஸோ அப்போ எப்பயுமே அனிமல் கிங்டம்க்கு செல்வால் ஆப்சண்ட். அதே மாதிரி மொனரா கிங்டம் எப்பயுமே ப்ரோகேரியாட்டிக்னா இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை பார்த்தீங்கன்னா கைட்டினால் ஆன செல்வால் இருக்கும். புரோட்டிஸ்டால செல்வால் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் பாதி, செல்வால் வந்து பாதி இதில் ப்ரெசண்ட்டாக இருக்காது. மொனேரால பாலிசாக்கரைடும் அமினோ ஆசிட்டும் கலந்த செல்வால் வந்து உண்டாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட்டில் எப்பயுமே வந்து செல்வால் வந்து செல்லுலோஸால் ஆனது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் மெம்பரேன். எப்பயுமே மொனிரா யார், ப்ரோகேரியாட்டிக்கில் என்ன இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், அந்த நியூக்ளியோலஸ் வந்து இருக்காது. ஸோ அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் மொனிராவில் ஆப்சண்ட். ஸோ மற்றது எல்லாமே புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா வந்து எப்பவுமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாடி ஆர்கனைசேஷனில் யூனிசெல்லுலார் எல்லாமே செல்லுலார்னு போட்டிருக்கோம், மல்டி செல்லுலார் இது வந்து தனியாக போட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்க்குறப்போ ஒரு செல் உயிரியெல்லாம் இது மொனேரா, பாக்டீரியா, புரோட்டோசோவா ரெண்டுமே ஒரு செல் உயிரி. ஸோ அது ரெண்டுமே என்னது, செல்லுலார். ஃபங்கை மல்டி செல்லுலார், பிளான்டே டிஷ்யூ ஆர்கன் அதான் மல்டி செல்லுலார், அனிமாலியா மல்டி செல்லுலார். ஏன்னா ஃபங்கையில் வந்து மல்டி செல்லுலார் லூஸ் டிஷ்யூ இருக்கும், இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும், அதான் லூஸ் டிஷ்யூ. பிளான்டேயில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ எப்படி இருக்கும், பேரன் கைமா, சைலம் ஃப்ளோயம், அதுக்கப்புறம் ஸ்க்ளீரன் கைமா, இது மாதிரி டிஷ்யூ ஆர்கனாக தான் இருக்குது. அது மாதிரி அனிமாலியாலேயும் நமக்கு பல டிஷ்யூ சேர்ந்து ஒவ்வொரு ஆர்கன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது, ஆர்கன் சிஸ்டம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி பார்க்கும், மொனேராவில் ஆட்டோட்ரோஃபிக்காக இருக்கும். ஆட்டோட்ரோஃபிக் அதில் வந்து என்னென்னா 2 டைப்புமே இருக்குது. ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னா தனக்கு தேவையான உணவை தாமே வந்து சூரிய ஒளி மூலமாகவும், சில பாக்டீரியாஸ் வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து தனக்கு தேவையான உணவை வந்து தயாரித்து கொள்ளும். ஸோ அதை தான் வந்து ஹீமோசிந்தட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா ஹீமோசிந்தட்டிக்னா ஏதாவது கெமிக்கல், இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கெமிக்கல் மூலமாக அதிலிருந்து அதோட ஃபுட்டை வந்து தயாரிக்கிறதுக்கு ஹீமோசிந்தட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோட்ரோபிக். இன்னொன்று வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னா சூரிய ஒளி மூலமாக இயற்கையிலேருந்து கிடைக்கிற சூரிய ஒளி மூலமாக தனக்கு தேவையான உணவை தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஃபோட்டோசிந்தட்டிக்.
ஹெட்ரோட்ரோபிக்கும் இருக்குது. ஹெட்ரோட்ரோபிக் வந்து என்ன அப்படின்னா, தனக்கு தேவையான உணவை வந்து பிற உயிர்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறது. பிற உயிர்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறது. அது வந்து என்னென்னா ஹெட்ரோட்ரோபிக். அதில் 2 டைப் இருக்குது, சாப்ரோஃபைட்டிக், பாரசைட்டிக். சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா இறந்த உடலிருந்து தனக்கு தேவையான உணவை வந்து எடுத்துக்கிறது சாப்ரோஃபைட்டிக். உயிருள்ள உடல்லிருந்து தனக்கு தேவையான உணவை மற்ற பிற உயிரை வந்து சார்ந்து எடுத்துக்கொள்ளுதல் வந்து பாரசைட்டிக். இப்போ வந்து பாரசைட்டிக் அப்படின்னா வந்து என்னென்னா, இப்போ நம்ம தலையில் இருக்கிற பேன் வந்து நம்ம உடம்புல உள்ள பிளட்டை வந்து எடுத்து வாழும். ஸோ அதுதான் வந்து பாரசைட்டிக். ஸோ மனுஷ உடம்புல வாழ்கிற பாரசைட் பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பேனை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ப்ரொட்டிஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக் இருக்குது, தான் உணவை தானே வந்து தயாரித்து கொள்ளும். ஃபோட்டோசிந்தட்டிக்கும் இருக்குது, ஹெட்ரோட்ரோபிக்கும் இருக்கும், பிற உயிரை அடித்தும் அது வந்து சாப்பிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெட்ரோட்ரோபிக் தான். அதில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் எப்போவுமே கிடையாது. அதால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஏன்னா எப்போயுமே வந்து என்னென்னா சாப்ரோஃபைட்டிக்காக தான் இருக்கும், இல்லைன்னா பாரசைட்டிக்காக இருக்கும். ஃபங்கை எப்போயுமே வந்து உயிருள்ள, இப்போ ஃபங்கல் டிசீஸ் நமக்கு வந்து வருது இல்லையா, அது வந்து என்னது, இப்போ நம்ம உடம்புல வந்து வந்துச்சுன்னா அது பாரசைட்டிக் மாதிரி ஆக்ட் பண்ணும். சாப்ரோஃபைட்டிக்னா இறந்த உடம்புல இருந்து, இல்லை அப்படின்னா ஒரு அழுகிய ஒரு டீகம்போஸ் ஆன மெட்டீரியல், டிகே மெட்டீரியல்லேருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஃபங்கை வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் எப்பவுமே ஆட்டோட்ரோபிக்காக தான் இருக்கும். தனக்கு தேவையான உணவை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக அது வந்து எப்போயுமே அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ பிளான்ட்டு. அனிமாலியா வந்து எப்போவுமே ஹெட்ரோட்ரோபிக்காக இருக்கும். அதில் வந்து இந்த 2 மெத்தட் சொல்கிறாங்க, ஒன்று ஹோலோசோயிக், இன்னொன்று வந்து சாப்ரோஃபைட்டிக் உங்களுக்கு மீனிங் தெரியும். ஹாலோசோயிக்னா அதாவது ஏதாவது ஒரு உயிரை வந்து அதாவது மென்று சாப்பிடாம, பல்கள் மூலமாக மென்று சாப்பிடாம டைரெக்டாக அப்படியே வந்து ஸ்வாலோ பண்ணுறது தான் வந்து ஹாலோசோயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் போய் டைஜஸ்ட் ஆகும், அதுதான் வந்து ஹாலோசோயிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து நான் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கிறதுக்கு சொல்லியாச்சு. செல் டைப்பில் மொனேரா மட்டும் ப்ரோகேரியாட்டிக், பேலன்ஸ் 4ம் யூகேரியாட்டிக். செல்வாலில் மொனேரா நான் செல்லுலோஸ், அது வந்து பாலிசாக்கரைட் ப்ளஸ் அமினோ ஆசிட் சேர்ந்துருக்கும். பிளான்டே வந்து எப்போவுமே செல்லுலோஸால் ஆன செல்வால், ஃபங்கை வந்து கைட்டின் அப்படிங்கிற கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்னால ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அனிமாலியாவில் எப்போவுமே ஆப்சண்ட். ஸோ வந்து செல் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா மொனேரா ப்ரோகேரியாட்டிக், மற்றது எல்லாம் யூகேரியாட்டிக். செல் வாலில் பார்த்தீங்கன்னா அனிமாலியா எப்போயுமே ஆப்சண்ட், மற்ற 4 ப்ரெசண்ட், ஆனால் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரோகேரியாட்டிக் எப்போவுமே ஆப்சண்ட்டு தான். ஸோ ப்ரோகேரியாட்டிக் எது, மொனேரா வந்து ஆப்சண்ட், மற்றது எல்லாம் ப்ரெசண்ட். பாடி ஆர்கனைசேஷனில் மொனேராவும் ப்ராட்டிஸ்டாவும் செல்லுலார், அதாவது யூனிசெல்லுலார், மற்றது எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும், அது மட்டும் கொஞ்சம் இதாக பார்த்துக்கணும். அனிமல்ஸ் வந்து எப்போவுமே பிற உயிர்களை அழித்து தான் சாப்பிடும், அதனால் ஹெட்ரோட்ரோபிக். அதில் என்ன மெத்தட் இருக்குது, 2 இருக்குது, ஹாலோசோயிக் அண்டு சாப்ரோஃபைட்டிக் இருக்குது. பிளான்ட்டை வந்து எப்போவுமே அதுவாக ஃபுட்டு தயாரிக்கிறதுனால ஆட்டோட்ரோபிக், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இது வந்து பார்க்காம இது பண்ணலாம். ஃபங்கையில் வந்து எப்போவுமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது, எப்போவுமே ஹெட்ரோட்ரோபிக்கில் சாப்ரோஃபைட்டிக்காகவும் இருக்கும், பாரசைட்டிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி ப்ரொட்டிஸ்டாவில் ஆட்டோட்ரோபிக்கும் இருக்குது, ஹெட்ரோட்ரோபிக்கும் இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக்கும் இருக்குது, நான் ஃபோட்டோசிந்தட்டிக்கும் இருக்குது. ஸோ அது இன்னொன்று வந்து என்னென்னா, மொனேராவில் ஃபோட்டோசிந்தட்டிக், நெக்ஸ்ட் வந்து ஹீமோசிந்தட்டிக், 2மே இருக்குது. ஆட்டோட்ரோபிக் 2 டைப்புமே இருக்குது. ஹெட்ரோட்ரோபிக்கில் சாப்ரோஃபைட்டிக்கும் இருக்குது, பாரசைட்டிக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச் விட்டேக்கர் தான் 1969 இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து செல் ஸ்ட்ரக்சர்,
தாலஸ் ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது அதோட ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்குது, ரீப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வச்சு, அதாவது ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் இடையேயான பரிணாம தொடர்பு, அதை வச்சு அவங்க வந்து பிரித்து இந்த மாதிரி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை வந்து உண்டு பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து என்னென்னா, இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் உள்ள இஷ்யூஸு இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல உள்ள கிளாஸிஃபிகேஷன் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஃபங்கை, மோசஸ்போர்ம்ஸ், ஜிம்னோஸ்போர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ். அதாவது ஃபங்கை, மோசஸ்போர்ம்ஸ் என்னென்னா டெரிட்டோஃபைட்டா, ஜிம்னோஸ்போர்ம்ஸ் அப்படின்னா வந்து என்னது நாக்டு சீடு உள்ளது. நெக்ஸ்ட் ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் அப்படின்னா என்னது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ். இன்னொன்று வந்து என்னென்னா க்ளோஸ்டு சீட்ஸ் உண்டான பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேல தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து என்னென்னா எல்லாமே வந்து செல்வால் உள்ளது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. அனிமலுக்கு வந்து அனிமலிய கிங்டம்க்கு செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ அதை வச்சு செல்வால் இருக்கிறத வச்சு தான் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளான்டே கிங்டம்க்கு கீழே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ரெண்டுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாலையும் வந்து ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா அப்புறம் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே இது வந்து யூகேரியாட்டிக். ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக், பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளான்ட்டுக்கு கீழே, பிளான்டே கிங்டம்க்கு கீழே வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் எல்லாம் சேர்ந்து ஒரே இதில் தான் இருந்தது, ஒரே கிங்டம் கீழே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அந்த ஆர்கானிசம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இதில் பிளான்டேல தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாமிடோமோனாஸ், ஸ்பைரோகைரா, யூனிசெல்லுலார், ஸ்பைரோகைரா, மல்டி செல்லுலார் இந்த ரெண்டையும் கொண்டு வந்து யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் இது ரெண்டையுமே கொண்டு வந்து ஆல்கேல வச்சுருந்தாங்க. ஆல்கே அப்படிங்கிற குரூப்புக்கு கீழே வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இன்னொன்று வந்து ஹெட்ரோட்ரோபிக் குரூப்பு, அதாவது குரூப்பான ஃபங்கை, அப்புறம் வந்து ஆட்டோட்ரோபிக் கேரக்டர்ஸ் உள்ள க்ரீன் பிளான்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரே ரீசனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிளான்டே கிங்டமில் வச்சுட்டாங்க. ஃபங்கை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்டின், அதோட செல்வால் வந்து கைட்டின் அப்படின்ற காம்போசிஷனால் உண்டாயிருக்கும். க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து செல்லுலோஸ்னால் உண்டாயிருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க பிளான்டே செல்வால் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்ஸை வச்சு பிளான்டே கீழே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க இப்போ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபங்கைக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கிங்டம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கிங்டம் மொனேராக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிசெல்லுலார், யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்தை எல்லாமே புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்று கிங்டம் புரோட்டிஸ்டாவில் வந்து என்னென்ன இருக்குன்னா கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா ரெண்டுமே இருக்கும். இது முன்னாடி எதில் இருந்தது அப்படின்னா ஆல்கேல வந்து இருந்தது. ஆல்கே வந்து பிளான்ட்ஸ் கீழே இருந்தது, பிளான்ட் கிங்டம்க்கு கீழே இருந்தது. ஆனால் ரெண்டுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா செல்வால்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாரமேசியம் அமீபாவை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அனிமல் கிங்டமில் கொண்டு வந்துட்டாங்க. பாரமேசியம் அமீபாவில் வந்து செல்வால் வந்து ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அனிமல் கிங்டமில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பாரமேசியம் அமீபாவுக்கு வந்து என்னென்னா தனியாக யூகேரியாட்டிக், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டம்க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எவல்யூஷனரி
இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த சேஞ்சஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து இது பண்ணிக்காங்க, ஃப்யூச்சரில் வந்து எதை இது பண்ணி டிபெண்டிங் ஆன் த என்னது இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு இன்னும் வந்து டீப்பாக வந்து அவங்க பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி உள்ள இந்த கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து என்னென்னா மார்ஃபாலஜிக்கலை பேஸ் பண்ணி தான் இருந்தது. பட் ஆனால் வந்து இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் மார்ஃபாலஜிக்கல், ஃபிசியோலாஜிக்கல், நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் சிமிலாரிட்டிஸ், அது போக ஃபைலோஜெனட்டிக்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை அந்த கேரக்டரை வச்சு பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சுட்டாங்க. இனிமேல் வரப்போகிற இந்த சாப்டரில் வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்னா, கிங்டம்ஸ் மொனேரா பற்றி படிக்க போகிறோம், அதாவது ப்ரோகேரியாட்ஸ் பற்றி படிக்க போகிறோம், புரோட்டோசோவன்ஸ் பற்றி படிக்க போகிறோம், ஃபங்கை பற்றி படிக்க போகிறோம். ஸோ வந்து இந்த கிங்டம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலாக இந்த கிங்டம்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5 கிங்டம்ஸ் கிளாஸிஃபிகேஷனை பற்றி இந்த சாப்டர்லேயும் வரப்போகிற 3rd and 4th சாப்டர்லேயே வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ வந்து இதில் வந்து இந்த மொனேரா எல்லாமே படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் தனித்தனி சாப்டரில் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இதோட நம்ம வந்து இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷனை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கிங்டமாக நம்ம வந்து பார்க்கலாம். கிங்டம் மொனேரா, கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கை எல்லாமே நம்ம வந்து வைரஸ், வைராய்ட்ஸ், ரிசன்ஸ் பற்றி இந்த சாப்டரில் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.